ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம்கிட்ட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி தான், எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காகவே இந்த கதிர் இந்த மாதிரிலாம் செய்துட்ருக்குறா அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் புவனேஸ்வரிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணான்னு தெரியல, ஆனால் இதுக்கு மேலே இப்படிலாம் நடக்காது அப்படிங்கவும், உங்களுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க, இப்போவுமே நிறுத்திடலாம், அதுக்காக எங்களை இந்த மாதிரிலாம் நீங்கள் அசிங்கப்படுத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு ரகுராம்கிட்ட சொல்லும் போது ரகுராமும் ஜானகியும் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. கதிர் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது, ஆனால் எதுக்காக இந்த மாதிரி பண்ணான்னு தெரியல, இன்னும் இப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லவும் புவனேஸ்வரி சொல்றாங்க, உங்களுக்கு எங்க கார்த்தி மேல நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, என்னங்க இந்த மாதிரி பேசிட்டீங்க, கார்த்தி உண்மையிலே சொல்றது ரொம்பவே தங்கமானவர், அவங்க மேல நம்பிக்கை வச்சுதான் எங்க பொண்ணே நாங்கள் அவருக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே கதிரை தான் காட்டுறாங்க. கதிரிட்டு வித்தியா சொல்றாங்க, தனத்தோட மனசை மாற்ற பாருங்க, தனத்தால தான் நான் இன்னைக்கு இந்த மாதிரி பொய் சொல்ல வேண்டியது ஆயிப்போச்சுது, தனத்தோட மனசை அந்த அளவுக்கு அவன் மாற்றி வச்சிருக்கிறான், அதனால தனத்திட்ட நீங்க எப்படியாவது அவன் மனசை மாற்ற பாருங்க அப்படின்னு வித்யா அவங்க கதிர்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. இப்போ புவனேஸ்வரியும் கார்த்தியோட அப்பாவும் கேட்குறாங்க, அங்கே என்னதான் நடந்துச்சுது, எதுக்காக வித்யா நம்ம மேலே எந்த பள்ளியுமே சுமத்தாமல் போயிட்டா அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கான தனம் தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, தனமானு கேட்கும்போது ஆமாம், தனம் தான் நம்மளுக்காக வித்யாட்ட இந்த மாதிரி அவன் மிரட்டி இருக்கிறா, அதனால தான் வித்யா உண்மையை சொல்லாமல் இப்படி போயிட்டா அப்படிங்கவும் இதை கேட்டதுமே கார்த்தியோட அப்பாவும் புவனேஸ்வரியும் சொல்கிறாங்க, பரவாயில்லையே, தனத்தையும் குடும்பத்தையும் பழி வாங்குறதுக்காக தான் நம்ம அந்த கல்யாணமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் தனமே நம்மளுக்காக இந்த மாதிரிலாம் செய்திருக்கிறாளா, பரவாயில்ல, அவள் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு இவ ஒருத்தையே போரும் போலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கதிர் ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ வீட்டில் உள்ள அவ்வளோருமே வராங்க, ஒவ்வொருத்தரும் கதிரை திட்டவும் அட்வைஸ் பண்ணவும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கதிர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கும்போது அப்போ ஜானகி எங்கே வராங்க, என்னத்தை நீங்களும் உங்கள் பங்குக்கு எனக்கு அட்வைஸ் பண்ண போகிறீங்களா இல்லைன்னா என்ன திட்ட போகிறீங்களா அப்படிங்கும்போது, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடவா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நேற்றுலேருந்து நீ சாப்பிடாம இருந்துட்டு இருக்கிற, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு அவங்க ஜானகி சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ கதிர் ரொம்ப பசியாக இருந்திருப்பாங்க போலுக்கு, அவங்க ரொம்பவே சாப்பிடும் போது அப்போ ஜானகி பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி கேட்குறாங்க, எதுக்கு கதிரின் இந்த மாதிரிலாம் செய்த, சொல்ல போனாக்கி உனக்கு எது பேசணுன்னாலும் நீங்கள் எங்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே, நாங்கள் அதை பார்த்துருப்போம்ல, ஆனால் நம்ம எல்லாருமே கூட்டு குடும்பமாக இவ்வளோ பேர் இருந்துட்டு இருக்கிறோம், அப்படிப்பட்ட நேரத்தில் நீ மட்டும் தனியாக ஒரு முடிவு எடுத்து சொன்னேன்னா கண்டிப்பாக உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க, நல்லதோ கெட்டதோ எதுனாலும் நீ எங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டியது தானே, அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவு எடுத்துருக்கலாம்ல, சபையில் வச்சு நீ கார்த்தி இப்படி பேசுனது தப்பு தானே, அது உனக்கே தெரிய வேண்டாமா அப்படிங்கும்போது அப்போ கதிர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நான் இப்போ கூட சொல்லுவேன், கார்த்தி நல்லவனே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. ஏன் கதிர், கார்த்திக்கு உனக்கு என்ன சம்மந்தம், எதுக்காக அவன் மேலே இந்த அளவுக்கு நீ கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் அவன் மேலே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கல, அவனுடைய குணத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவன் ரொம்பவே மோசமானவன், ஆனால் நான் சொன்னாக்கி யாருமே நீங்கள் நம்ப மாட்டேங்கிங்களா, தனத்தோட வாழ்க்கையை தயவு செய்து நீங்கள் காப்பாற்றுங்க அவங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லும் போது ஜானகி சொல்கிறாங்க, இன்னும் மேலே இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடவோ, இதை கேட்டுட்டு கதிர் ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயாவையும் சீனியும் தான் காட்டுறாங்க. அப்போ கதிர் அங்கே இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே வராங்க. அப்போ சீனு சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதுக்கு மேலே நீ கார்த்தியோட விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது, ஏதோ நீ கிண்டல் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நாங்களும் அசால்ட்டாக விட்டுட்டோம், ஆனால் உன்னுடைய காமெடியே இன்னைக்கு இந்த அளவுக்கு நின்றுட்டு இருக்குது, இதுக்கு மேலே நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்குது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, மாமா உன்னை அடிக்கிறாரோ வீட்டை விட்டு துரத்தி விட்டுதாரோ தெரியல, ஆனால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ, தனத்தோட கல்யாண விஷயத்தில் நீ தலையிட்டேன்னு வச்சுக்கேன், நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீனு ரொம்பவே கோபத்தோடு அவங்க பேசிட்டு போகிறாங்க. அப்போ மாயா கேட்குறாங்க, ஏன் கதிர் இந்த மாதிரிலாம் நீ பண்ணுன, சொல்ல போனாக்கி கார்த்தி ரொம்பவே நல்லவராகும், நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, இல்லை மாயா, நான் சொல்கிறது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, நீ கூட நம்பலன்னா எப்படி ஆகும் அப்படிங்கும்போது, இல்லை கதிர், நீயும் நானும் எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பாக தான் போய் முடியுது, அதனால நம்ம எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறாங்க. என்ன மாயா நீ கூட இப்படி பேசிட்டு இருக்கிற, சொல்ல போனாக்கி உன்னுடைய முடிவு தப்புன்னு எல்லாரும் சொல்லலாம், ஆனால் நீ எது செய்தாலும் அது கரெக்டாக தான் முடியும், நான் சொல்றது கேளு, நான் விளையாட்டா சொல்லலை, உண்மையிலேயே தனத்தை கூட கார்த்தி கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. என்ன கதிர் சொல்ற அப்படிங்கும்போது, ஆமா அந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன் அப்படின்னு கதிர் மாயாட்ட ரொம்பவே கோபத்தோட சொல்றாங்க. அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க, மாயா உண்மையை கண்டுபிடிப்பாங்களா என்ன நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.